புராண கதையின்படி இன்னொரு தகவலும் கூறப்படுகிறது. கோகுலாஷ்டமி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா நகரத்தில் மதுராவை ஆண்ட கம்சனின் அரண்மனையின் சிறைச்சாலையில் வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு ஆவணி மாதம் தேய்பிறையின் 8ஆம் நிலையில் ரோகிணி நட்சத்திரத்தில் 8வது குழந்தையாக ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததாக பாகவத புராணத்தில் கூறப்படுகிறது. இவ்வாறு சிறைச்சாலையில் பிறந்த தினத்தை கோகுல அஷ்டமி என்று கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. சிறைச்சாலை என்ற கொடிய இடத்தில் கிருஷ்ணர் பிறந்தாலும் அவரின் பிறப்பு இறை பிறப்பு என்ற கண்ணோட்டத்தில் உலகில் உள்ள அனைத்து கோவில்களிலும் கோகுல அஷ்டமி தினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றனர் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி இதே சமயம் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் பிறந்த இரவில் வசுதேவர் யமுனைக்கு அப்பால் உள்ள பிருந்தாவனத்தில் வாழ்ந்த யாதவ குலத்தினரான நந்தகோபர் யசோதை தம்பதியரிடம் கிருஷ்ணரை ஒப்படைத்தார். கிருஷ்ணர் பிறந்தது கொடிய சிறை என்றாலும் பிறந்த அடுத்த கணம் சிறையிலிருந்து விடுபட்டு பிருந்தாவனத்தில் ஒப்படைக்கப்பட்டார். பிருந்தாவன மக்கள் கிருஷ்ணரை பிருந்தாவனத்தை ஆள பிறந்த அரசனாகவே பாவித்து பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடிய தினமே கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கூறப்படுகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா உலகில் வாழும் அனைத்து பக்தர்களின் வீடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாக திகழ்கிறது. சிறையில் பிறந்த தினத்தை கொண்டாடுவதை காட்டிலும் ராஜ வாழ்க்கையின் துவக்கத்தில் கொண்டாடும் விழாவில் பொதுமக்கள் அனைவரும் தங்களின் இல்லங்களிலும் கொண்டாடி கிருஷ்ணன் தங்கள் இல்லங்களிலும் பிருந்தாவனத்தை போன்று வசதி வாய்ப்புடன் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் வீடுகளில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. சிறை என்றால் சோகமும் ராஜ வாழ்க்கை என்றால் மகிழ்ச்சியும் என்ற பொருளில் சிறை பிறப்பை கோவில்களிலும் பிருந்தாவன வருகை வீடுகளிலும் கொண்டாடுவதே கோகுல அஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவிற்குள்ள வேறுபாடாகும். இந்த கோகுல அஷ்டமி திருநாளில் கண்ணனின் அருளை பெற்று நலமோடு வாழுங்கள்.